அன்றைக்கி கூட ஒருத்தன் ஹோட்டலில் போய் உக்காந்தான், சர்வர் தம்பி தண்ணி கொண்டாந்து வச்சார். அடுத்த செகண்டு எழுந்து வேகமாக வெளியே போயிட்டான். முதலாளி கேட்டார், என்னடா வந்தவன் தண்ணி கூட குடிக்கலாம், அவ்வளோ கோபமாக போகிறானே, நீ என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலை சாமி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அங்கே சரியில்லைன்னு தானே இங்கே வந்தான். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் கையேந்தி நிற்கிறோம் இல்லை, அன்றைக்கு என்ன உணவு இருந்தது? பக்குவமான உணவு ஒரு காலம். அப்போ உணவில் கூட ஒரு முறை இருந்தது, அழகு இருந்தது, ஆனந்தம் இருந்தது. அதான் சார், பெண் வீட்டில் இருந்தால் ஆண் வேலைக்கு போனால் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருந்தது, பிள்ளை குட்டிகளோடு மனமான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேசிக்கிட்டு போகலாம், இருந்தாலும் காலத்தின் அருமைக்கிறது கருத்தை சுருக்கி ஒரு 2 வரியில் நான் வார்த்தையில் நிறைவு செய்கிறேன். நான் வாழ பிறந்தவர்கள். நம்ம இன்னும் கூட நினைக்கிறேன், நம்ம சுமைன்னு நான் இன்னொன்று கேட்குறேங்க, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் என்றால் நம்முடைய அன்னை தமிழில் இருக்கக்கூடிய நல்ல நூல்களை படித்தாலே பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு தான் பல நூல்களை எழுதி வச்சுருக்காங்க. அத்தனையும் தர்மத்தின் அடையாளமாக விளங்கக்கூடியவைகள். நான் ஒன்று சொல்கிறேங்க, பூனைக்கு தெரிகிறது எலியை எப்படி பிடிக்கணும், குட்டியை எப்படி மாற்றணும்னு. தனக்கு பிறந்த குட்டிகளை இடமாற்றம் செய்கிற போது அதே வாயில் தான் கவ்வுகிறது. அதே குட்டிகளுக்கு பசிக்கிற போது அதே வாயால் தான் எலியை கவ்வுகிறது. எலியை கவ்வுகிற போது வன்முறையை கையாளுகிறது, குட்டிகளை தூக்குங்கிற போது மென்முறையை கையாளுகிறது. ஒரு பூனைக்கு கூட தெரிந்திருக்கிறது எப்பொழுது வன்மையை கையாள வேண்டும், மென்மையை கையாள வேண்டும் என்று.